Hi all, welcome to Demystifying Markets. நாளையோட இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாங்க. திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங். ஸோ நம்மளோட சேனலில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் இருக்குது. ஸோ வந்து வேணுன்றவங்க டெலகிராம் லிங்க்கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ மெம்பர்ஷிப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீசண்டாக எவ்ரி சிங்கிள் டே வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து எம்பி டீப் லேர்னுன்ற செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்ரி சிங்கிள் டே மார்க்கெட் ப்ரொஃபைலோட லேர்னிங் வந்து போட்டுட்ருக்கோம். அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து லைவும் நம்ம வந்து அதில் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ வேணுன்றவங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விச் இஸ் அ ஸ்லோ லேர்னிங் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து ஸ்லோ லேர்னிங்காக நம்ம வந்து கற்றுக்கலாம். எவ்ரிடே பேசிஸில் ப்ரொஃபைல் எப்படி பில்ட் ஆகுது, அதில் வந்து என்ன மாதிரியான ஹிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ப்ரொஃபைலோட இன்ஃபர்மேஷன் விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த நெக்ஸ்ட் டே ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ இன் அதே மாதிரியான ப்ரொஃபைல் வந்து நம்ம வேறு இடத்துல பார்க்கும்போதும் நம்மளுக்கு ஒரு இன்சைட் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை மட்டுமே வந்து வச்சு ட்ரேட் பண்ணலாம்னா எஸ் டெஃபினெட்லி ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸே அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது மோர் தென் தேட் மார்க்கெட் ப்ரொஃபைலில் யாரெல்லாம் உள்ளே வராங்க, ஸ்மார்ட் மணி பிளேயர் எல்லாமே வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ அதை வச்சு தாராளமாகவே ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு என்ட்ரி எக்ஸிட் எஸ்எல் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நம்மளோட ட்ரைனிங் ப்ராசஸில் இருக்கும். ஸோ வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா திஸ் வீக்கெண்ட் ஜான்வரி 11th ஒன் மோர் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் கெட்டிங் இன் டு த டுடேஸ் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து 23,900 இது வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் நேற்று வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக அந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரெசிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நத்திங் நியூ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஒரு லெவலும் மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ that's how the market profile will give you a data weightage to the data. அண்ட் நிஃப்டியை பொறுத்தவரையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் பார்த்தீங்கன்னா இந்த 23,600 to 550 லெவல். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இன்னமும் பிரேக் பண்ண முடியல. ஸோ ஃபார் நிஃப்டி இந்த லெவல் வந்து 22nd ஆஃப் நவம்பர்லேருந்து இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து இந்த இடத்த கிடச்சிட்டே இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணுற வரையுமே நிஃப்டிக்கு வந்து நெக்ஸ்ட் பொட்டென்ஷியல் சப்போர்ட் 23,400 தான். ஸோ அந்த இடத்த பிரேக் பண்ணவும் முடியல. அண்ட் அப்சைட் பார்த்தீங்கன்னா கிளியராக ரெசிஸ்டன்ஸ் ஆன் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட், டவுன் சைடு வந்து பிஓசி வந்து சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு மார்க்கெட் அண்ட் வந்து ஒரு பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து மேலே வராங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி 23,900 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி 24,000 சைக்காலஜிக்கல் நம்பர் விச் இஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 24,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 24,150 to 200 இது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னியோட இன்ட்ராடேல ஒரு சின்ன எக்ஸஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி வந்து இன்னும் இந்த லெவல் ப்ரொடெக்ட் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு மேலே. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணுற வரையுமே அடுத்த அலர்ட் நம்மளுக்கு கிடையாது நிஃப்டியை பொறுத்த வரையும். அண்ட் இந்த ஒரு ஸ்மால் மைனர் சப்போர்ட் வந்து இன்னியோட பிஓசி நேத்தோட பிஓசி ப்ளஸ் இன்னியோட எக்ஸஸ் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு காம்பினேஷனாக இந்த இடத்துல கிடைக்குது விச் இஸ் 23,700 லெவல். ஸோ விச் இஸ் அ மைனர் லெவல் ஆஃப் சப்போர்ட். And if this level breaks, then 23,600 to 550, which is a very strong, important level for Nifty. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் 24,200 தாண்ட முடியல, அதே மாதிரி 23,600 தாண்ட முடியல. ஆஸ் ஆஃப் நவ் 24,000 ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டாங்க பிகாஸ் ஆஃப் அந்த வைரஸ், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து குளோபலாக வந்து பரவிட்டு இருக்கு இல்லையா. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. பட் இந்த லெவலை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ லெவல் டு வாட்ச். அண்ட் 23,400 எஸ்பெஷலி அந்த லெவலை பிரேக் பண்ணிட்டாங்க நிஃப்டி அப்படின்னா ஸோ இட்ஸ் அ கிளியர் அலர்ட். அந்த அலர்ட் வந்து டவுன் சைடுக்கு நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். ஸோ 23,400 கீ லெவல் டு வாட்ச் நிஃப்டி. ஸோ ரிலையன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து 1,200 இன்னும் அந்த லெவலை நம்ம பார்த்துருந்தோம், பிரேக் பண்ணலை. 1,200க்கு மேலே தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரிலையன்ஸ். பட் இன்றைக்கி வந்து கைண்ட் ஆஃப் பி ஷேப் ப்ரொஃபைல் வச்சுருக்காங்க அண்ட் பீபாக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியால் ஐபி எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியல, வேறஸ் ரிலையன்ஸ் வந்து ஐபி எக்ஸ்டென்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டில் தான் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னா ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டில் தான் செல்லர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய லாஜிக்ஸ் வந்து இருக்குது. இது வந்து கண்கூட நம்மளுக்கு விசிபிளாக தெரியக்கூடிய இடம். பட் தெரியாத விஷயங்கள் நிறையாவே வந்து ப்ரொஃபைலில் பில்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பிஓசி பார்க்கும்போது அந்த பிஓசியாக தெரியும், பட் பிஓசிக்குள்ளே நிறைய டேட்டா இன்ஃபர்மேஷன் வைப்பாங்க. அப்போ தான் அந்த பிஓசி இன்ட்ராடேக்கா இல்லை மல்டி டேஸ்க்கான்றது நம்மளுக்கு தெரிய வரும்.
ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா ரெசிஸ்டான ஒரு இடத்துல தான் ரெசிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபாலோ த்ரூ வந்து நம்ம பார்க்கலாம். பட் ரிலையன்ஸோட கீ லெவல் வந்து ப்ரொடெக்ட் ஆயிட்டு இருக்கு 1200 அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எஸ்பெஷலி 1700 to 1690 நம்ம வந்து ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல் இன் ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரை. ஏன்னா இந்த 1690 பிரேக் பண்ணி இன்னும் மார்க்கெட் வந்து ஹெச்டிஎஃப்சி போகலை. பட் போகிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் இஸ் 1670. ஸோ ஃபார் இந்த 1690 லெவல்ஸ் ஆர் 1700 லெவல்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ப்ரொடெக்டடாக இருக்குது. பட் வந்து ஃபாலோ த்ரூ, அதாவது நாளையோட ஆக்டிவிட்டி இல்லைன்னா நம்ம அப்கமிங் டேஸோட ஆக்டிவிட்டி இந்த லெவலை பிரேக் பண்ணுறாங்களான்றது கீ லெவல் டு வாட்ச். ஸோ பேங்க் நிஃப்டியும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, 2 நாளும் ஒரே இடத்துல பிஓசி அண்ட் பிபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1710 மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து மேலே வராங்கன்னா செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் அகெயின் வந்து ஹெச்டிஎஃப்சியில் இருக்குது. ஸோ ரிலையன்ஸில் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இன்றைக்கி வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆயிருக்கு. பட் ஹெச்டிஎஃப்சி இன்னும் வந்து அன்டெஸ்டடாக இருக்குது. ஸோ 1730 இஸ் கோயிங் டு பி அ வெரி குட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆன் டவுன் சைட் 1700 to 690 இந்த லெவல் பிரேக் ஆகிற வரையும் நம்மளுக்கு வந்து ஃபர்தர் இண்டிகேஷன் வந்து இல்லை. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாருங்கள். எஸ்டர்டேஸோட பிஓசி வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக மார்க்கெட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டேவோட செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் காமிச்சிருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் அகெயின் இட்ஸ் டேரக்ஷனல். ஸோ எவ்ரிடே நம்ம வந்து டேரக்ஷனலான ஒரு மூவ் தான் பார்க்குறோம் இண்டெக்ஸை பொறுத்தவரையும். ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியுது எந்த இடத்துல செல்லர்ஸ் இருப்பாங்க, எந்த இடத்துல பையர்ஸ் இருப்பாங்கன்றது. அந்த அளவுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் வில் கிவ் யூ டேட்டா. ஸோ கன்விக்ஷன் மோர் தென் தட். ஸோ பிபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐபி எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியல போத் த இண்டெக்ஸ். அண்ட் மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து மேலே வராங்க அப்படின்னா தென் த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5600லேருந்து வராங்கன்னா 5800. ஏன்னா இன்னும் இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் அப்சார்ப் பண்ணல. அப்சார்ப் பண்ணாங்கன்னா தான் உங்களால் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸான 51,000 செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் டாப் ஆஃப் இட் நிறையவே நம்மளுக்கு இருக்குது. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட லெவல்ஸும் நாளைக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா கீ லெவலில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நம்ம அதை ஃபர்தராக ஃபாலோ பண்ணோம். அண்ட் மார்க்கெட் இன்னும் டவுனில் வராங்கன்னா பிஓசி இஸ் 50 200 லெவல் விச் இஸ் அ சப்போர்ட், ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் சப்போர்ட். அண்ட் செகண்ட் திங் இஸ் இன்னும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் எஸ்பெஷலி இந்த டேவோட பிபாக்கை வந்து இன்னும் பிரேக் பண்ணலை. இந்த டேவோட பீபாக் நம்ம பல தடவை பேசியிருக்கோம். 13th or 16th ஆஃப் ஆகஸ்ட்லேருந்து இன்னமும் அந்த லெவலை பிரேக் பண்ணலை விச் இஸ் 49,900 to 50,000. கீ லெவல் பேங்க் நிஃப்டி இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் அலர்ட், டவுன் சைடுக்கு போகிறதுக்கான ஒரு அலர்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல் இந்த லெவல் தான். ஸோ வித் தட் நோட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் ஸோ தட் உங்களுக்கு என்ன மாதிரி அனாலிசிஸ் வேணுன்றதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அண்ட் வேணுன்றவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் எவ்ரிடே பேசிஸ் ஆஃப் லேர்னிங் மார்க்கெட் ப்ரொஃபைல். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.